விஜய் அவர்கள் அவருடைய சமீபத்திய கட்சி நிகழ்ச்சியில தமிழ்நாடு தேர்தல் களம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் இருக்கு, மற்ற கட்சிகளுக்கு அங்க வேலையே இல்ல, பாரதிய ஜனதா மற்றும் பலர் அப்படின்னு ஒரு அணி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அதாவது அதிமுக அவர் பேரை சொல்ல மாட்டாராம். அதுல என்ன அவருக்கு தயக்கம் தெரியல. அதிமுகவை எதிரியா நிலைநிறுத்தத்துக்கே விஜய்க்கெல்லாம் ரொம்ப தயக்கம் இருக்கு போல இருக்கு. ஏன்னா அத பிறகு நம்மளுடைய தோல்வி படுநிச்சயம் அப்படின்றது அவருக்கே தெரிஞ்சிருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும், பாரதிய ஜனதா மற்றும் பலர் அப்படிங்கிற விஷயத்துல மற்றும் பலர்லயாவது அதிமுக இருக்கு உங்களுடைய கணக்குப்படி. ஆனா உங்க கூட மற்றும் பலர்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. இத்தனைக்கும் நீங்க கட்சியை ஆரம்பிச்ச உடனே நடந்த முதல் நிகழ்ச்சியில நாம ஆட்சிக்கு வந்தா அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு வலை விரிச்சிங்க. ஆனா இதுவரையும் ஒருத்தரை வந்து சேர்ந்த மாதிரி தெரியல. திமுகவினுடைய கூட்டணியில இருக்கிற சில கட்சிகளும் வெளியில இருக்கிற சில கட்சிகளும் திரு விஜய் அவர்களுடையும் தாவேகானுடைய பேச்சுவார்த்தை நடத்துற மாதிரி சொல்லப்பட்டாலும் அந்த கட்சிகள் தங்களுடைய பேர வலிமையை கூட்டுறதுக்கு தாவேகாவை விஜயோட கட்சியை ஒரு ஸ்கேப் போட்டா தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் பரவலா கருத்து நிலவுது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான், இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாரோன்னு நம்ம விஜய் சமீபமா நடந்த கட்சி நிகழ்ச்சியில பேசும்போது நட்பு சக்திகள் நம்மளோட கூட வராவிட்டாலும் நம்ம தனிச்சே நின்று களங்காண்போம் அப்படின்லாம் வீரப்பா பேசியிருக்காரு. ஆனா அரசியல்ல நட்பு சக்திகள்னு எதுவுமே இல்லை, எல்லாமே துரோக சக்திகள் தாங்கிறது காலம்தான் அவருக்கு உணர்த்தணும்.